வணக்கம் மக்களே. உரிமை தொகை திட்டத்திற்கு கீழ் விண்ணப்பிக்கும் பெண்கள் தகுதியில்லாதவர்கள் என தமிழக அரசு எப்படி கண்டுபிடிக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? அதாவது அரசு தகுதியில்லாதவர்களை அடையாளம் காண பல வழிகளை கையாள்கிறது. விண்ணப்பதாரரின் நிலம், இருப்பு உள்ளிட்ட அடிப்படை தகவல்களை கிராம நிர்வாக அலுவலர்கள் மூலம் அரசு உறுதி செய்யும். வருமானம் தொடர்பான தகவல்களை வங்கி கணக்கு மூலம் அறிந்து கொள்ளும். வேறு வங்கி கணக்கு கொடுத்திருந்தாலும் தொலைபேசி எண் மற்றும் ஆதார் எண் வழியாக அதனை அரசு கண்டுபிடித்துவிடும். அதேபோல கார் உள்ளிட்ட சொந்த பயன்பாடுகளுக்காக வாகனம் வைத்திருப்பவர்களின் விவரத்தையும் தொலைபேசி எண், ஆதார் எண் ஆகியவற்றை கொண்டு கண்டுபிடித்துவிடும். எந்த தகவலை மறைத்தாலும் நீங்கள் சமர்ப்பிக்கும் ஆவணங்களை வைத்து தேவையான அனைத்து தகவலையும் அரசு கண்டுபிடித்துவிடும். முதற்கட்டமாக ரேஷன் கார்டு வைத்து விண்ணப்பிக்கும் குடும்ப தலைவிகளின் தகுதியை அரசு முடிவு செய்யும். அதன் பிறகு கிராம நிர்வாக அலுவலர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் கள ஆய்வில் அடுத்த கட்ட தகவல்களை உறுதி செய்வார்கள். அதன் பிறகு விண்ணப்பதாரர் செல்போன் எண், ஆதார் எண், வங்கி கணக்கு எண், விண்ணப்பதாரரின் கணவர் செல்போன் எண், ஆதார் எண் ஆகியவற்றை கொண்டு மற்ற தகவல்களை உறுதி செய்யும். பலகட்ட விசாரணைகள், கள ஆய்வுகளுக்கு பிறகு கலைஞர் உரிமை தொகை திட்டத்திற்கான பயனாளிகள் தேர்வு செய்யப்படுவார்கள். மற்றவர்களின் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் என்று கூறப்பட்டு உள்ளது. நன்றி.